ஹெரிடிட்டரி ஸ்பீரோசைட்டோசிஸ் சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ரத்த சோகை, இந்த மாதிரி ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குது மற்றும் இந்த ரத்தம் அழிஞ்சு போகிறதுனால இன்டைரக்ட் பிலிரூபின் ஜாண்டிஸும் பேஷண்ட்டுக்கு இருக்கும். செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில பேருக்கு மண்ணீரல் வீக்கம் ஸ்ப்ளீனோமெகாலி இருக்கலாம். எலும்பு மஜ்ஜை என்னதான் அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக நிறைய ரத்த உற்பத்தி பண்ணால் கூட சீக்கிரமாக மண்ணீரலில் அழிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால மண்ணீரல் வீக்கம் அதிகமாயிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ்க்கு மண்ணீரலில் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும். ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி கால் ஸ்டோன்ஸ் பித்த பையில கல் அடைச்சிக்கிச்சு அப்படின்னா கோலிசிஸ்டெக்டமி கால் பிளாடரை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க வேண்டியதுக்கான தேவையும் இருக்கலாம். ஸோ ஹெரிடிட்டரி ஸ்பீரோசைட்டோசிஸ் ப்ராப்ளம் இருக்க எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் அப்படின்னா பித்தப்பை ஆப்ரேஷன் பண்ணணுமா, அப்புறம் மண்ணீரல் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு சில பேஷண்ட்ஸ் மைல்டாக இருப்பாங்க, ஒரு மைல்டாக ஒரு ஸ்ப்ளீனோமெகாலி இருக்கும், ரத்த ஏற்றுறதுக்கான தேவை இருக்கவே இருக்காது. ஸோ அவங்கள நம்ம க்ளோஸ் ஃபாலோஅப்ல வச்சுட்டா மட்டும் போதும். மைல்டாக இருந்தாலும் சரி, மாடரேட்டாக இருந்தாலும் சரி, சிவியராக இருந்தாலும் சரி, ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிற மாத்திரை லைஃப் லாங் எடுத்துகிட்டே இருக்கணும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த சத்து பொருட்கள் அதிகமாக தேவைப்படும். என்னதான் நம்ம சாப்பாட்டில் எடுத்துக்கிட்டாலும் இந்த ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட் லைஃப் லாங் எடுத்துகிட்டே இருக்கிறது தான் இந்த பேஷண்ட்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட்.